ஆனந்த் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காரு? கல்யாணத்துக்கு வர சொன்னதா பவானியும் ஏகாம்பரமும் சொன்னாங்கன்னு சொன்னாரு. ஆனா அத ஆனந்த் சொன்னப்போ பவானி ஏகாம்பரம் முகத்துல ஒரு மாதிரி இருக்கும் தெரிஞ்சது. ஆனந்த் என் கூட பேசிடக்கூடாதுங்கிறதுல அவங்க 2 பேரும் ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனந்துக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா? அவங்க அப்பா அம்மா ஆதிய சுத்தி இவ்ளோ சதிவலை பின்னிருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஆனா ஆனந்த் என்ன பார்த்து ஷாக் ஆனாரே. அவரு என்னை இந்த வீட்ல எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி, எப்படி இருக்கீங்க ஆனந்த்? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. ஆனா நீங்க நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க என்ன நடக்குது அண்ணி? ஆதி அண்ணனுக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா நீங்களும் இங்க இருக்கீங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? எல்லாமே எனக்கு தெரியும் அண்ணி. இதெல்லாம் நீங்க சொல்றப்பதான் ஷாக்கிங்கா இருக்கு அண்ணி. நீங்க அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சுமா அமைதியா இருக்கீங்க? அண்ணனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அது வாஸ்தவம் தான். ஆனா நீங்க அண்ணா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கீங்க? பழைய விஷயத்தெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தினா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. அண்ணி, டாக்டருங்க அதே இதையும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக உங்க வாழ்க்கையவே பணையம் வைக்க போறீங்களா? ஆனந்த், உங்க அண்ணன் 2 தடவை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா அதுக்காக உங்க கண்ணு முன்னாடி அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணோட நடக்க போற கல்யாணத்தை இப்படி கண்டு காணாத மாதிரி உங்களால எப்படி இருக்க முடியுது? இங்க இருக்கிறவங்க யாருக்கும் நீங்களும் அண்ணனும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் அண்ணி. என் மேலேயும் உங்க அண்ணனோட வாழ்க்கை மேலேயும் நீங்க வச்சிருக்கிற அக்கறையை நான் ரொம்ப மதிக்கிறேன். எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. மித்ரா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல. அண்ணி, நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவும் இருக்கு. எப்படி? அது நடக்கிறப்ப உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். ஆனா அது வரைக்கும் நீங்களாவே எனக்கும் உங்க அண்ணனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ். சரி அண்ணி, எது எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அண்ணன் கூட மறுபடியும் நீங்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நான் செய்யறதுக்கு எப்பவும் ரெடியா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். நீங்க இந்த மாதிரி பேசுறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாரு. நான் வரேன் அண்ணி.